We praise you, Jesus. Thank you, Lord. நம்முடைய மெல்லிய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஷெக்கினா மகிமை இந்த தேவாலயத்தை மூடியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோம், ஜெபத்தோடு கேட்போமா? கொஞ்ச நேரம் இயேசுவை என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவை என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவை என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கு. அம்மை காப்பனுங்க. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோட பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோட பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். எல்லா நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கீரோ. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் மனம் திறந்து பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையாக வந்திருக்காங்க, ஏக்கத்தோடு வந்திருக்காங்கப்பா. என் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி நான் போக போகிறேன். ஆண்டவர் கட்டாயம் இன்னைக்கு
எனக்கு ஒரு வார்த்தை தருவார். அந்த ஒரு வார்த்தை இடிஞ்சு கிடக்கிற என் குடும்பத்தை கட்டுமே. அந்த ஒரு வார்த்தை முன்னேற முடியாத என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய முன்னேற்றத்தை தருமே. அந்த ஒரு வார்த்தை வாழ்வா சாவான்னு வழி தெரியாமல் அலைகிற என் பிள்ளைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குமேன்னு சொல்லி வாழ் கொடுக்குற உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. நீங்கள் கூட சொன்னீங்களே, மனுஷன் வாழ்கிறது சாப்பாட்டினால மட்டும் இல்லைப்பா, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னீர். வாழ்வு கொடுக்குற உங்களுடைய வார்த்தை என் பிள்ளைகளுக்கு பிடித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மைக் ஆஃப் பண்ணியிருக்கா தம்பி? பாருங்கள், ஆஃப் பண்ணியிருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, இது என்னுடைய ஜெப வீடு, இதில் என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரிய வீடு அல்ல. கிறிஸ்தவர்கள், இந்து மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், முகமதியர்கள் எல்லாருக்கும் இது ஆண்டவருடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வீட்டிலே என் பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் யாரும் அழுதுட்டு போகவே முடியாது. ஆமேன். சித்தப்பா வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் நின்றுட்டு வரலான்னு சந்தோஷமாக போனீங்க. போன ஸ்பீடில் ஐயோ 4 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியலை. அப்படியே பட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களை அழ வச்சு உங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்க. சரி, அத்தை வீட்டில் போனால் நல்ல செல்லமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அத்தை வீட்டில் போய் நின்றுட்டு வரலான்னு போனீங்க. 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியலை. போகும்போதே அவங்க முக நாடி மாறுபட்டுருச்சு. தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லி உடனே வந்துட்டீங்க. நண்பர்களை பார்க்க போனீங்க, வேதனையோடு திரும்பி வந்தீங்க, கண்ணீரோடு வெளியே அனுப்புனாங்க. ஆனால் ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகும் பொழுது ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணி அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றி ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு மீட்பர் என்கிற ஒரு பெயர் உண்டு. ரெடீமர் என்று சொல்வார்கள். அவர் எதற்கெல்லாம் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டாராம்? பாவத்திற்கு, சாபத்திற்கு, வியாதிக்கு, அக்கிரமங்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்து கொண்ட ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதற்காக சிலுவையை சுமந்தார், எதற்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக சிலுவையில் அவர் தொங்க விடப்பட்டார் என்று பார்த்தீர்களானால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த சிலுவை மரத்தில் யாராவது ஒருத்தரை அடித்து தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, இவன் சபிக்கப்பட்டவன் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக, ஜனங்கள் மத்தியிலே அவரை ஒரு பரிகாச பொருளாய் நிறுத்துவதற்காகத்தான் இந்த சிலுவையிலே அவர்களை தொங்க விடுவார்கள். சிலுவை மரணம் என்றாலே சாபத்தின் மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது.
அப்படி ஒன்று வருது, அப்படி ஒருத்தன் தொங்க விடப்படுறான்னா ஊராரெல்லாம் தெரிந்து கொள்ளுவார்கள் இவன் சபிக்கப்பட்டவன் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு நீங்கள் போனீர்களே ஆனால் பிலாத்துடைய அரண்மனை இருக்கிற இடத்தை பார்த்துவிட்டு கொல்கதா மலைக்கு இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போன அந்த வழிகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஜன நெருக்கம் நிறைந்த எருசலேம் வீதி என்று சொல்லுவார்கள். கடைகள், வீடுகள் எக்கச்சக்கமாக இருக்கிற அந்த வீதிகளிலே தான் இயேசுவை இழுத்து கொண்டு போனார்கள். அவருடைய தோளில் மேலே சிலுவையை சுமத்தி அந்த சிலுவையை பாரத்தை சுமக்க முடியாமல் அவர் சுமந்து கொண்டு போனதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பாரம் தாங்க முடியாமல் 3 முறை இயேசு கீழே விழுந்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சுமந்த சிலுவையினுடைய பாரத்தினாலே அவர் விழவில்லை. அந்த மரத்தினுடைய பாரத்தினால், அதனுடைய வெயிற்றினால் அவர் விழவில்லை. உலக மனுஷர்கள் அத்தனை பேருடைய பாவங்கள், அவர்களுடைய சாபங்கள் அத்தனையும் அந்த மரத்தின் மேலே வைத்துட்டு அந்த மரத்தை சுமந்து கொண்டு போய் கடைசியாக கொல்கொதா என்கிற மலையிலே, மண்டை ஓடு என்று சொல்லப்படுகிற கொல்கொதா என்கிற மலையிலே அவர் சிலுவையிலே அப்படி 2 கரங்களையும் 2 கால்களையும் அறைந்து அவர் தொங்க விடப்பட்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையிலே இயேசு தொங்கினதினாலே நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்தார். இன்றைக்கும் அநேக சாபங்களை நாம் சுமந்து கொண்டு வந்தவர்களாக இங்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிமிடங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இது சாதாரணமான ஒரு நேரம் அல்ல. ஆண்டவர் உங்களுடைய எல்லா சாபங்களையும் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் மூதாதையர்கள் மூலமாக உங்களுக்கு வந்த சாபங்கள், நீங்கள் சம்பாதித்த சாபங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த சாபத்தினால் உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் முடங்கி கிடக்கு. இந்த சாபத்தினால் உங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு. இதுக்கு மேலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்படக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடங்கி கிடக்கக்கூடாது. என் பிள்ளைகள் இருட்டறையில் கிடக்கக்கூடாது. என் பிள்ளைங்க சுதந்திரமாக நடமாடணும், சுதந்திரமாக வேலை செய்யணும், சுதந்திரமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்காத நல்ல காரியெல்லாம் நடக்கணும். அப்படின்றதுக்காகவே ஆண்டவர் இன்றைக்கு பழைய சாபங்கள் என்கிற ரெக்கார்டை இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே மூடி போட்டு ஒரு புதிய நியாய பிரமாணத்தின் அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா சாபத்தின் புஸ்தகங்களை இன்றைக்கு ஆண்டவர் மூடி போடுகிற ஒரு விசேஷித்த நாள். எனவே இந்த நாள் பாக்கியம் பெற்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனவேதனை பெருகும் பொழுது, சஞ்சலங்கள் பெருகும் பொழுது, கஷ்டத்தின் மேலே கஷ்டம் வரும்போது, அடி மேலே அடி வரும் பொழுது அவன் நினைக்கிற காரியம் என்னென்னா, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ஆண்டவனே, இதுக்கு பதிலாக நான் செத்து போயிடலாமே என்று அவன் புலம்புகிறதை பார்க்கிறான். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் எலியா கூட தன்னை மரணத்திற்காக துரத்தி கொண்டு அந்த பெண்மணி வரும்பொழுது அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டது நிமித்தம் இவனுடைய உயிரை 24 மணி நேரத்தில் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இயேசுபேல் பேசும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் எங்களுடைய மூதாதையரை பார்க்கலும் பெரிய பரிசுத்தவான் அல்ல, எனக்கு இதுக்கு மேலே வாழ பிடிக்கல ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறான். அவ்வளவு வல்லமையாய் சவால் விட்டு இயேசுவே மெய்யான தேவன் என்று உலக ஜனங்களுக்கு முன்பாக படம் போட்டு நிரூபித்தவன் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். காரணம் என்ன தெரியுமா? என் மனதிலே அவ்வளவு வேதனை, எந்த தப்பும் பண்ணலை, என்னை துரத்திட்டு வர்றாங்களே, நான் நல்லது தானே செய்தேன் என்கிற ஆதங்கம் அவனுக்கு ஒரு பக்கம். நல்லது செய்து பாடனுபவிக்கும் போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். பாவம் செய்து கஷ்டத்தில் போகும்போதும் அதே வார்த்தை தான் மனுஷன் சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, என்னை யாரும் நம்பலை, என்னை யாரும் மதிக்கலை, என்னை யாரும் கண்டுக்கலை, எல்லாருக்கும் முன்பாக நான் பரிகாச பொருளாக நிற்கிறேன்,
கூட்டம் கூடி என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் கூடி பேசுகிறாங்க, நான் போனோடனே நிறுத்திடுறாங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்னால் அவமானமாக நிற்கிறேன் என்று அநேக பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை என்று பார்க்கும் பொழுது 2 காரியங்களில் ஒன்றாகத்தான் அது இருக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை சோதிக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் அனுப்பின ஒரு வேதனையின் காலமாய் அது இருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்களோ உங்கள் மூதாதையர்களோ சம்பாதித்த ஏதோ ஒரு சாபத்தின் காரியமாக இருக்கலாம். சோதனை காலத்திற்கும் சாபத்தின் காலத்திற்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். அதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் சோதனை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி சில கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சார், யோபுவுக்கு அனுமதித்த மாதிரி அனுமதிச்சாருன்னா அதோடு கூட ஆண்டவருடைய ஒரு சமாதானம் இருக்கும். அதோடு கூட அது ஒரு திராணிக்கு மிஞ்சி போகாது, ஒரு திராணிக்கு உள்ளே நிற்கிறது மாதிரி இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், திராணிக்கு மேலே ஒரு நாள் என் பிள்ளைகளை சோதிக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு திராணிக்கு உள்ளால நிற்கிற சோதனை தான் ஆண்டவர் உனக்கு அனுமதிக்கிற சோதனையாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என் திராணி மிஞ்சி போயிடுச்சு பிரதர், என் கை மிஞ்சி போயிடுச்சு, பிரச்சனை என் கை மீறி போயிடுச்சு, என் பிள்ளை என் கை மீறி போயிட்டான், என் மக என் கை மீறி போயிட்டா, என் கையில் இல்லை, என் கண்ட்ரோலில் இல்லை. எப்பொழுது உன் கை மீறி போயிடுச்சுன்னு சொல்கிறியோ அது உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி போகிற காரியம். கண்டிப்பாக அதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு சாபம் உன் வாழ்க்கையில் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இழப்புகள் வரும் பொழுது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார்? நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றேனே, நான் ஆலயத்துக்கு சரியாக போகிறேனே, சரியாக தசம்பாகம் கொடுக்குறேனே, ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? என் வாழ்க்கையில் இது நடந்து, இது எப்படி நடக்கலாம்? ஆண்டவர் எப்படி எனக்கு இதை அனுமதிக்கலாம் என்றெல்லாம் அநேக பிள்ளைகள் புலம்புகிறதை பார்க்கிறோம். இந்த புலம்பலின் பின்னணியில் இந்த 2ல் ஒன்றாக இருக்கும். ஒன்றுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த சோதனை காலத்திற்கு முடிவை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது அந்த தீமை உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்ற பகுதியை ஆண்டவர் உங்களுக்காக இந்த சோதனைக்கு பின்னணியில் வைத்திருந்தார் அப்படின்னா, அந்த சாபங்கள் இருந்ததுன்னா அந்த சாபங்கள் சில நேரங்களில் நம்ம சரியான நேரத்தில் அறிக்கை பண்ணி அதை நாம் சுதந்திரிக்க விட்டால் சில நேரங்களில் இழப்புகள், மரணங்கள், கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளும். எனவே இன்றைக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே நான் ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நேற்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, என் பிள்ளை பாஸ்டர் ஆஸ்பான் ஆசையாக இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்களுக்குடைய ஆசீர்வாதங்கள் கெட்டுப்போகக்கூடாதுன்றதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி 40 நாள் சிலுவை தியானம் கூட்டம் வச்சிருக்கிறார். இந்த 15வது நாளே என் பிள்ளைகளுடைய சாபங்களை நீர் முறிச்சு என் பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்கு நேராக நீர் கொண்டு போன. ஹல்லேலூயா. சாபம் முறிக்கப்பட்டால் அடுத்த நிமிஷம் ஆசீர்வாதம் தொடங்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ல் 1 தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும், இல்லைன்னு அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கணும். இது 2க்கு இடையில ஒரு மனுஷன் வாழ முடியாது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்பண்ண. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சாபத்தோட வாழ்றது அவருக்கு பிடிக்காது. அதனால தான் அந்த கோர சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற மண்டையோடு என்று சொல்லப்படுகிற கொல்கதா மலைக்கு அதை சுமந்து கொண்டு போனார். ஏன் தெரியுமா? அவர் சுமந்து கொண்டு போய் கடைசி அதில் தொங்க விடப்பட்டாதான் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்பதற்காக என் இயேசு உனக்காக சாபமானார். நீங்களும் நானும் கட்டி தொங்கவிடப்பட வேண்டிய அந்த சிலுவையிலே உனக்காக எனக்காக என் நல்ல இயேசு சாபமாய் நிற்கிறார். போகிறவர்கள் வருகிறவர்களை எல்லாம் அவரை சாபத்தின் பொருளாக பார்க்கிறார்கள். பரிசுத்தமே உருவான என் தெய்வம் போறவன் வர்றவன் எல்லாம் தலையை ஆட்டி ஆட்டி
அவரை கேவலமா பேசக்கூடிய அளவில் அவர் தன்னை முழுமையாய் சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். கேவலம் சிலுவை சாவுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். என்ன தெரியுமா? நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன்னா என் பிள்ளைங்க அதுக்கு பிறகு இந்த கஷ்டத்தை சுமக்கக்கூடாது, இந்த சாபத்தை சுமக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சாபம் எப்படியெல்லாம் வருகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் தேவாலயத்துக்கு போகிறேன். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் சில சாபங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அவங்களுக்கு அது சாபமாய் தெரியாது, அது ஏதோ ஒரு சுபாவம் என்று சொல்லி போய்கொண்டிருப்பார்கள். முதல் சாபம் வேதத்தில் எப்படி வந்தது? ஆதாம் ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டதன் நிமித்தம் முதல் சாபம் உலகத்திற்குள்ளே வந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது சாபம் என்று ஒன்று இல்லை, ஆசீர்வாதம் என்ற ஒன்றுதான் இருந்தது. எப்பொழுது இந்த சாபம் வந்தது? இந்த சாபம் யாரால வந்ததுன்னா மனிதனால் வந்தது. மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டதன் நிமித்தம் இந்த உலகத்தில் சாபத்தை உண்டாக்கினவன் மனுஷன். சாபத்தை உண்டாக்கினவர் என் தேவன் அல்ல. ஆனாலும் அந்த மனுஷன் மீது அவர் மனம் இறங்கி, இவன் இப்படியே இவனை விட்டுறக்கூடாது, இவன் அழிஞ்சிடக்கூடாது, இவனுக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய பரலோகத்தில் என் பிள்ளைக்கு இடம் கொடுக்கணும், அவனுக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கிற சிங்கார மாளிகையில் பரலோகத்தில் என் கூட என் பக்கத்தில் என் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவனுக்குன்னு நான் நியமித்திருக்கிற சிங்கார மாளிகையில் அவன் கண்டிப்பாக வந்து உட்காரன்றதுக்காக பரலோக பிதாவானவர் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்து அவரை நமக்காக சிலுவையிலே பலிகடாவாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை அடித்து கொன்னுட்டாங்க, இயேசுவை அடித்து சிலுவையில் தொங்க விட்டு கொன்னுட்டாங்க. அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின மனுஷனை உண்டு பண்ணின என் தேவனை எந்த மனுஷனாலும் கொல்ல முடியாது. அவரை ஒருவனும் கொல்லவில்லை. ரோமர் சேவகர்கள் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது உண்மை. பிலாத்து இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது உண்மை. அதற்கு அந்த சிலுவை சாவை அவர் மேலே போடப்பட்டது உண்மை. அவர் சிலுவையை சுமந்தது உண்மை. அடிக்கப்பட்டது உண்மை. நொறுக்கப்பட்டது உண்மை. குற்றுயிராக தொங்கவிடப்பட்டது உண்மை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது. அவர்கள் அடித்ததினாலே இயேசு சாகவில்லை. இந்த மனுக்குலத்தை காதலித்து, இந்த மனுக்குலத்தை நேசித்து இயேசு தானாகவே இந்த உலகத்தில் வந்த எல்லா தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் நிறைவேறி முடிந்த உடனடியாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை, தன் உயிரை இயேசு விரும்பி பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தாரே தவிர உலக மனுஷனாலேயோ போர் சேவகர்களாலேயோ பிலாத்தினாலேயோ கைப்பாசினாலேயோ அவரை கொலை செய்ய முடியவில்லை, கொலை செய்யவும் முடியாது. ஹல்லேலூயா. அவரை கொலை பண்றதுக்காக ஈட்டியை எடுத்துட்டு சேவகர்கள் வந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் வருவதற்குள்ளே இயேசு மரித்திருக்கிறதை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக இப்படி சிலுவையில் தொங்க விடுறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சிலுவையில் கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு துடிச்சு அவங்கள துன்பப்படுத்திட்டு அந்த சித்திரவதை படுத்திட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 முழங்கால்களையும் முறிக்கும் பொழுது அந்த சரீரத்தினுடைய பாரம் அந்த சிலுவையிலிருந்து அது வரைக்கும் முழங்காலில் தாங்கி கொண்டிருக்க அந்த பாரம் அப்படியே அவர் முழங்கால்களை முறிச்சோன்னா சரீரம் தொங்கும் பொழுது எப்படி ஒரு மனிதனுடைய கழுத்தில் தொங்க விட்டு அவனை கொல்றாங்களோ அதே போல் அந்த வேதனையில் அந்த சரீரம் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற அவனுடைய உயிர் பிரிந்து போகிறது. அதே போல் கொல்றதுக்காக தான் அவங்க வந்தாங்க. அவன் கால்களை முறிக்க வரும் பொழுது அவர்கள் பார்த்த காட்சி, அவர் ஏற்கனவே மரித்து போயிருந்தார். அதன் பிறகு அந்த சேவகர்களில் ஒருவன் அவருடைய விழாவிலே ஈட்டியால் ஒரே குத்தினான். எல்லா இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. அவருடைய சரீரத்தில், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒரு டிராப் ரத்தம் உள்ள இல்லை, ஒரு டிராப் தண்ணி இல்லை, எல்லாம் வெளியே வந்தது. எல்லாம் வெளியே வந்தது என்று சொன்ன ஆண்டவர், உன்னுடைய தரித்திரத்திலிருந்து இன்றைக்கு நீ வெளியே வருகிறாய்.
உன்னுடைய சாபத்திலிருந்து இன்றைக்கு நீ வெளியே வருகிறாய். உன்னுடைய எல்லா பாவ கட்டுகளிலிருந்து இன்றைக்கு நீ வெளியே வருகிறாய். உன்னுடைய கடன்களிலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து இன்றைக்கு உன்னை வெளியே கொண்டு வருகிறார். கடைசி துளி இரத்தமும் நீரும் வெளியே வந்தது எதற்காக? நீ சிக்கி இருக்கிற எல்லா அருவருப்புகளிலிருந்து, சாபத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்காகத்தான் எல்லா இரத்தத்தையும் சிந்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கினார். இந்த சாபத்தை மேற்கொள்வது எப்படி? இந்த சாபத்தின் நிமித்தம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனி பிரச்சனைகளோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ, கொள்ளை நோய்களோ, இழப்புகளோ, உயிர் சேதங்களோ வராதபடிக்கு உன்னை எப்படி காத்துக்கொள்வது என்று ஒரு கேள்விக்குறி உங்கள் முன்னால் இருக்கிறது. அதை இப்பொழுது ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். ஒரே ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால் வந்து அவருடைய கல்வாரி திருசிலுவையை உங்களுடைய மன கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து, ஆண்டவரே, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி எனக்காக இந்த சாபமான சிலுவையிலே நீ தொங்கினீர். எனவே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி நீர் விடுவித்தீர். என்னுடைய மூதாதையர்களுடைய எல்லா சாபத்திற்கும், நான் செய்த எல்லா சாபத்திற்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்தீர் என்று ஒரு முறை சொல்லும் பொழுது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர், நான் கிளைம் பண்ற ஆண்டவரே, என்னுடைய சாபங்களை நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நான் இப்பொழுது அறிக்கை செய்கிறேன் என்று ஒரே ஒரு முறை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே நெஞ்சில கையை வச்சு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், அவலாய் என்னை இயேசு அழைக்கிறாரே. கயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவாம், தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமாப்பா, எங்களுக்காக சிலுவையில் மரண பரியந்தம் உம்மை ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்காக சிலுவையிலே நீர் சாபமானீர். இப்பொழுது இந்த ஏலியும் திருச்சபையிலே நின்று ஒரு கூட்ட ஜனங்கள் உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் இயேசுவை எங்கள் விசுவாச கண்களை பார்த்து அப்படியே ரெண்டு கரங்களை விரிச்சுக்கங்க. இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம்.
இயேசுவே, தேவகுமாரனே, எனக்காக சிலுவை சுமந்தவரே, எனக்காக சிலுவையிலே சாபமானவரே, என் குடும்பத்தை உம்முடைய சிலுவை அடிவாரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்க குடும்ப சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்ததுக்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க, சுமந்து தீர்த்ததுக்காக உமக்கு நன்றி. சுமந்து தீர்த்ததுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருடைய எல்லா சாபங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்த நிச்சயத்திற்காக கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நான் விடுவிக்கப்பட்டவன், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன், நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவள். ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, என் பிள்ளைகள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டவர்களாக இன்றிலிருந்து ஒரு புதிய ஜீவியத்தை என் பிள்ளைகள் ஆரம்பிக்கட்டும். அது ஆசீர்வாதத்தின் நாட்களாக ஆரம்பிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இப்போ பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கூப்பிட நம்மளை வந்தாருன்னா நம்ம எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆமேன். இந்த சபையில் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா நம்ம சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு. இப்போ ஒரு பரிசுத்த மணவாட்டியாக இந்த சபை இப்பொழுது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் உள்ள பாவம் சாபம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிறந்த குழந்தைகளைப் போல கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன்னுடைய எல்லா சாபத்திற்கும் எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர் முடிவு கட்டி ஒரு புது பிள்ளையாக உன்னை இயேசு தன் நேச மார்பில் அணைச்சிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் மக்களை கேளுன்னு சொல்றாரு. நீ என்ன கேட்டாலும் தர. அன்னைக்கு அகாஸ்வேரு ராஜா நீ என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டு எஸ்தரிடத்தில் சொன்னது உண்மையானால் நம்முடைய பரலோகா ராஜா நீ என்ன கேட்டாலும் தருவான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கேட்டுருங்க. கரெக்டான நேரம், ஆண்டவர் மனம் இறங்கி நிற்கிற நேரம், உன்னை குறித்து சந்தோஷமாக நிற்கிற நேரம். என் பிள்ளைகள் பாவத்திற்கும் சாபத்திற்கும் நியாயப்பிரமாண சாபத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் நிமிடத்தில் நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க. உங்களுக்கு அத்தியாவசியமாக என்ன வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் அடுத்த பகுதி போவதற்கு முன்பாக இயேசு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி சொல்கிறாரு. வெற்றி வேணுமா, எக்ஸாமில் வெற்றி வேணுமா, நல்ல வாழ்க்கை அமையணுமா, அரசாங்க வேலை வேணுமா, ஒரு நல்ல வல்லமையின் வரம் வேண்டுமா, பிள்ளை பாக்கியம் வேணுமா, சொந்த வீடு வேணுமா, என்ன வேணாலும் கேள், நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நிமிஷம், இப்பொழுது உங்களுடைய தலையெழுத்து ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார். இடிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதனையோடு ஏமாந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு விடிவு காலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். கேள்விக்குறியாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பதிலாக எழுந்தருளி வந்திருக்கிறார். கேள் மகனே, கேள், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணினா அவங்க எந்த ஊரில் இருந்தாலும், எந்த சீட்டில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும் இயேசு அவர்களை தொடுகிறார். அவர்களுக்காக நீ ஏலும் திருச்சபையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நீரூற்று திறக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்வின் நீரூற்று திறக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. ஷபா ஹந்தாலா ரபா ஷகா ரபா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இனி சாபம் என்கிறது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, சாபத்தீடானது உன்னையை நான் தொடக்கூடாது. சொல்லுங்க, சாபத்தீடானது உன்னையை நான் தொடக்கூடாது. சாபத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தாங்க. இன்றைக்கு இந்த சிலுவை தியான கூட்டத்தினுடைய முக்கியமான இலக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம். அதை முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு பிறகு இந்த காரியத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இதுமேல் இது என்ன சேதப்படுத்த கூடாது. தானியேல் தீர்மானம் பண்ணினது போல நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான், அதிலே உறுதியாயிருந்தான். அதன் நிமித்தம் ராஜாவின் கொலு மண்டபத்தில் வைக்கப்பட்டான். ஹல்லேலூயா.
ராஜாவின் கொலுமண்டபத்தில் கர்த்தர் உன்னை வைத்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. சரி, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி இன்னைக்கு பூத்த பூ மாதிரி அழகாக வச்சிருக்கிறாரு. இதை அழகாக தக்க வச்சுக்கணும். இந்த பரிசுத்த அலங்காரத்தை, அந்த அலங்கார வஸ்திரத்தை நீங்கள் கரைப்படுத்தாதபடி காத்துக்கணும். சரி, இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க சில காரியங்களை ஆண்டவர் சொல்ல ஆண்டவரால் ஏவப்பட்டு நான் நிற்கிறேன். ஏன்னா நம்மளை அறியாமலே சாபம் எப்படியெல்லாம் உள்ளே வருது, எப்படி எந்த ரூபத்தில் எல்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே அந்த சாபத்துக்குள்ளே நீங்கள் போகாதபடி, சாபத்தை தொடர்ந்து வருகிற வேதனைகளுக்கும் அழிவுகளுக்கும் நீங்கள் சுதந்திரவாளி ஆகாதபடிக்கு உங்களை தற்காத்து கொள்வதற்கு சில காரியங்களை கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். முதலாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி சாபம் உள்ள வருதுன்னா துன்மார்க்க ஜீவியத்தால் வரும் சாபங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சில துன்மார்க்கமான பழக்க வழக்கங்கள் வரும் பொழுது அதனால் வரக்கூடிய சாபங்கள் இனி உன் வாழ்க்கையில் வராதபடிக்கு உன்னுடைய துன்மார்க்கத்திற்கு இன்றைக்கு நீ முடிவு கட்டணும். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு பிறகு உங்களுடைய வீடு ஒரு நீதிமானின் வீடாய் இருக்க வேண்டும். நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும், பரிசுத்த கம்பீர சத்தம் இருக்கும், துதியின் கம்பீர சத்தம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்குமா. இதுக்கு மேலே உன்னை பார்த்து இவன் ஒரு துன்மார்க்கன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது, ஆண்டவரும் சொல்லக்கூடாது, பிசாசும் சொல்லக்கூடாது. பிசாசு, நீ எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளையா, நீ துன்மார்க்கன், உனக்கு எதுவுமே நடக்காது என்று உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு நீ எப்பொழுதும் ஜாக்கிரதையாக ஒரு நீதி மார்க்கத்தை நீ தக்க வைத்து கொள்ள. துன்மார்க்கம் வந்துச்சுனாலே உன் வீட்டுக்குள்ள சாபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சில பிள்ளைகள் தன்னுடைய மூதாதையருடைய சாபத்தை ஆண்டவரிடத்தில் கிளைம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஏன் வேதனை அப்படின்றது ஒரு கேள்விக்குறி சிலருக்கு வருகிறது. நான் தான் எல்லா சாபத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு எங்கள் குடும்ப சாபம் எல்லாம் முறிச்சாச்சே. குடும்ப சாபம் எல்லாம் முறிச்சிட்ட, மூதாதையருடைய சாபம் எல்லாம் முறிச்சிட்ட. ஆனால் இப்போ நீ சாபத்திற்கு காரணமான காரியங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறாய். நிறைய பேர் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது முடிஞ்சிருச்சு, நீ ஏன் திருப்பி தொடங்குனேன்னு ஆண்டவர் கேட்குறான். இன்னைக்கு ஆண்டவர் முடிச்சு கொடுத்துட்டார் இந்த நிமிஷத்தில். இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் சாபத்தினால இது வந்துச்சுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா பலிபீடத்தில் நின்று இயேசு உன்னுடைய எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை முறிச்சிட்டேன்னு ஆண்டவர் சொல்லி, இப்போ உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு ஆண்டவர் ஓப்பனாக சொல்லியாச்சு, அதெல்லாம் நடந்தாச்சு. ஆனால் இனி அந்த கமா போட்டு இந்த சாபங்களை நீ தொடங்கக்கூடாது. எப்படி சாபம் உள்ள வருமா? ஒரு மனுஷனுடைய துன்மார்க்க ஜீவியத்தினாலே. இன்னைக்கு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான எது இவன் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைக்கு தூக்கி போட்டுறணும். அன்னைக்கு தானியேல் சொன்னான், ராஜாவின் மதுபானமும் அவனுடைய எந்த விதமான திராட்சை ரசத்தும் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம். என்ன நடந்துச்சு? அடுத்த நாள் ஆண்டவர் அவனை முழு பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரியாக உயர்த்தினார். ஒரு மேன்மை வந்தது. சாபம் முறிந்தால் உடனே ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உடனே ஒரு ஆசீர்வாதம். அன்றைக்கு யோசேப்பை பாவத்திற்காக வலுக்கட்டமாய் இழுக்கிறாள் போத்திபாருடைய மனைவி. அவன் அதற்கு நீங்களாக்கி விலகி ஓடினான். சில நாட்கள் அவன் ஒரு ஜெயிலுக்குள்ளே கிடந்தது உண்மை. ஆனால் குறித்த நாள் வரும்பொழுது ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை ஒரு பெரிய அதிகாரியாக, ஒரு பிரசிடெண்டாக மாற்றினார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்ளுவதற்கு தேவ பலன் வேண்டும். முதல்ல நீ தீர்மானம் எடுக்கணும். அடுத்து தேவ பலனுக்காக டெய்லி கெஞ்சணும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பாவம் இல்லாமல் நீ என்ன நான் காப்பாற்றிக்கிட்டேன், நாளைக்கும் நான் காப்பாற்றிக்கணும், உங்கள் பலனை தாங்க. எங்கே போனால் உனக்கு பாவம் வருதோ அந்த இடத்த நீங்கள் உடனடியாக ஸ்டாப் பண்ணிடணும். அங்கே போகக்கூடாது. கோடி ரூபா வந்தால் கூட சரி.
இங்கே போனால் நான் விழுந்து போகிறேன் என்று ஒன்று உன் கண்ணுக்கு முன்னால் இருந்துச்சுன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த இடத்திற்கு நீ போகக்கூடாது. அப்படி ஒரு ஆதாயமோ, அப்படி ஒரு வருமானமோ, அப்படி ஒரு காரியமோ உனக்கு தேவையில்லை. ஒரு முறை சினிமா துறையில் சைடு நடிகை ஆர்டிஸ்ட், அந்த டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய ஒரு நடிகை அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்திருந்தாங்க. அன்னைக்கு சிலுவை தியானங்களை குறித்து ஆண்டவர் அதிகமாக பேச அந்த லென்த் டேஸில் உள்ள ஒரு செய்தி. அதை அந்த மகள் கேட்டுட்டு அன்னைக்கு ரொம்ப உருக்கமாக அந்த செய்தி இருந்துச்சு. வந்த ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதப்படியிலே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையின் மேன்மைகள் என்கிற தலைப்பில் அன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருந்தேன். முடித்ததுக்கு பிறகு நிறைய வாலிப பிள்ளைகள் அன்னை கதறி அழுது ஒப்பு கொடுத்தார்கள். தனி ஜெபத்திற்கு வரும்பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு பிறகு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், என் தீர்மானத்தில் உறுதியாக இருக்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பொதுவாக உலக பிரகாரமானதை கேட்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் என் தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார்கள். காரணம், அந்த கல்வாரி அன்பை அவர்கள் தியானிக்கும் பொழுது இன்னொரு முறை என்னால் ஆண்டவர் சிலுவை சுமக்கக்கூடாது, இன்னொரு முறை நான் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது, இன்னொரு முறை இயேசுவை நான் காரி துப்பக்கூடாது, என் செய்கைகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ரோமர் சேவகர்கள் ஒரே நாள் இயேசுவை அடித்து சிலுவையிலே தொங்கவிட்டு அவமானப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செய்கிற பாவம் இயேசுவை அணுவாய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். அதில் அந்த சினிமா துறையில் சைடு நடிகையாக இருக்கிற அந்த மகளும் வந்திருந்தான். அவள் வந்து சொன்னா, உயிரே போனால் கூட சரி, பட்டினி கிடந்தால் கூட சரி, என் சரீரத்தை வெளியே காண்பித்து நான் ஆதாயம் தேடின நாட்களுக்கு முடிவு இன்றைக்கு வந்துவிட்டது. இதெல்லாம் ஒரு பிழப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வந்தாலும் அந்த லைனுக்கு நான் போக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுத்தால் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பினார். இங்கே கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற ஒரு சகோதரி அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கு சினிமா துறையில் இருக்கிற டான்ஸர் இவங்க நிறைய பேரை கூப்பிட்டு வருவாங்க. அந்த சகோதரி தான் கூப்பிட்டு வந்தாங்க. சரி, முடிஞ்சு போயாச்சு. ஒரு வாரம் கழித்து அந்த மளிகை கடை வச்சுருக்கிற சகோதரி, ஐயா நான் ஒரு சைடு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தேன், அவங்களுக்கு வேலைக்கு எங்கேயாவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அன்னைக்கு அவங்கள பார்த்ததோட சரி, அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு அவளை ஆசீர்வச்சு மேலே ஒருத்தட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெக்கமெண்டேஷன் தான், வேறு எந்த ரெக்கமெண்டேஷனும் எங்கேயும் பண்ணலை. ஆமேன். இங்கே உள்ள மேலே ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டா தான் அது நடக்கும். கீழே எங்கே ரெக்கமெண்ட் பண்ணி சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆயிரும். நான் சொன்னேன், அன்னைக்கு ஜெபத்தில் மேலே ஒருத்தட்ட ரெக்கமெண்ட் பண்ணினேன், என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியிலிருந்து அவள் வீட்டுக்கு ஒரு லெட்டரும் வந்துருச்சு, அவள் மெயிலுக்கு ஒரு இன்டர்வியூவுக்கு கூப்பிட்றாங்க. ஒரு எம்என்சி கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்டு போஸ்ட்டுக்காக வேண்டி அவளை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. அப்போ அவள் இந்த மகள்கிட்ட சொல்லி கேட்குறான், அந்த மளிகை கடை வச்சுருக்கிற அந்த சகோதரிகிட்ட கேட்குறாங்க, நான் யாருக்கும் என் மெயில் ஐடி கொடுக்கல, யாருக்கும் நான் எங்கேயும் வேலை அப்ளை பண்ணலை, என்னை தான் அப்ளை பண்ணனேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எப்படி இது நடந்திருக்கும், ஒருவேளை ஐயா யாருக்காவது கொடுத்துருப்பாரோ. ஐயா கிட்ட உன் நம்பரே கிடையாது, ஐயா எப்படி கொடுப்பாரு? அல்லேலூயா. ஐயாட்ட உன் இமெயில் ஐடி எப்படி இருக்கும்? ஆனால் எல்லாருடைய இமெயில் ஐடியும் எல்லாருடைய நம்பரும் அழகாக கையில் எழுதி வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு, ஐயாவால் இது நடக்கலை, ஐயா கிட்ட உன்னுடைய டீட்டெயில் ஒன்றும் இல்லை, சரி எதுக்கு இன்டர்வியூ போயிட்டு வான்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரியை ஜெபம் பண்ணி இன்டர்வியூக்கு அனுப்பிட்டாங்க. இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அந்த சகோதரி வந்து சொன்ன காரியம், வேலையில் ஜாயின் பண்ணி முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே அவளுக்கு எடுத்த எடுப்பில் 1.25 லட்சம் ரூபாய் இந்தியாவில் சம்பளம். அல்லேலூயா. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கால் ஷீட்டு போனால் எனக்கு இவ்வளவு தான் பணம்னு இருக்குது, ஒரு மாதம் மேக்சிமம் 10 கால் ஷீட்டு தான் கிடைக்கும், அந்த 10 கால் ஷீட்டில் நான் மேக்சிமம் சம்பாதிச்சேன்னா ஒரு 20,000 25,000 தான் நான் சம்பாதிப்பேன். ஒரு கால் ஷீட்டுக்கு இவ்வளோ ஒன்று இருக்கும், அந்த கால் ஷீட்டில் பெண்டை கழட்டிடுவாங்க, அப்படி நான் சம்பாதிச்சேன். ஆனால் 25,000 ரூபா மாதம் சினிமாவில் போய் நான் சம்பாரித்து இப்போ ஒரு மாதம் இயேசுக்காக தீர்மானம் எடுத்தேன், 1.25 லட்ச ரூபா சம்பளம். அல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் உண்மையும் உத்தமமாக இருந்தபடியினாலே கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவர்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு அந்த எம்என்சி கம்பெனியுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக அவங்கள வச்சு ஆண்டவர் அழகு பார்க்கிறார். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் மீட்டிங் போனேன்னா இந்த அம்மாவே தான் போவாங்க, பிஸ்னஸ் கிளாஸ் தான் அவங்களுக்கு டிக்கெட்டு. ஆண்டவர் இன்னைக்கு ஓகோன்னு வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு தெரியாது எப்படி அவளுக்கு மெயில் ஐடி போச்சு, எப்படி அவளுடைய வீட்டு அட்ரஸ் போச்சு, யாரு கொடுத்தா யாருக்குமே தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து முறியடிக்கப்பட்ட உடனடியாக அவளை துரத்தி கொண்டு வந்தது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்த. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விடையே கிடைக்காது. விடை கிடைக்கலனாலே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது பரத்திலிருந்து வந்த காரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, துன்மார்க்கம் எனக்கு வேண்டாம் என்று அவள் தீர்மானம் எடுத்தாள். சனிக்கிழமை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமைக்குள்ளே கால் ஷீட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பார். அவர் கூப்பிட்றார், நாளைக்கு இத்தனை மணிக்கு ஷூட்டிங் இந்த இடத்துல வர்றாங்க, இதுதான் உனக்கு லொக்கேஷன், இத்தனை மணிக்கு வந்துடு அப்படின்னோடனே, சாரி இதுக்கு மேலே என் நம்பரை டிலீட் பண்ணிடுங்க, நான் இதுக்கு மேலே இந்த ஃபீல்டில் இல்லை, என்னுடைய மெம்பர்ஷிப்பே நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, நான் இல்லை. என்னம்மா பைத்தியமாக பிடிச்சிருக்கு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் தெளிவாக தான் இருக்கிறேன், தெளிவானதுனால சொல்கிறேன், இனி நான் வரமாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் சவால் விட்டாரா, என்னைக்காவது ஒரு நாள் நீ சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு என்கிட்ட வந்து எனக்கு நாளைக்கு கால் சீட்டு போடுங்கன்னு கேட்கலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பேரை மாற்றினாரோ எனக்கு தெரியாது. ஜீவ புஸ்தகத்திலே அவளுடைய பெயரை ஆண்டவர் எழுதிவிட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ துன்மார்க்கத்திற்கு முடிவு கட்டும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிற, துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கும், தரித்திரம் இருக்கும், பஞ்சம் இருக்கும், வறுமை இருக்கும், அவமானம் இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்திலோ ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருப்பார். அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்திலிருந்து நீ வெளியே வந்தியன்னா உன் சாபம் நீங்கி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். துன்மார்க்கம் இருந்தால் உன் வீட்டில் தரித்திரம் இருக்கும், சாபம் இருக்கும். ஆனால் நீதிமானாக இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த துன்மார்க்கத்துக்கு பிள்ளைகளை இட்டு செல்கிற காரியங்கள் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. உபாகமம் 27:16 தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், அவன் துன்மார்க்கன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா அம்மாவை யார் தூஷிக்கிறாங்களோ சாபம் அவங்க வீட்டுக்கு வந்துடும், நேரடியாக வந்துடும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. தன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:16. சில வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கடினமாய் படிக்கிறேன், எவ்வளவு கடினமாய் உழைக்கிறேன், இரவு பகலாக நான் போராடி ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில்
எழுந்தேற்றம் என்று ஒன்று பார்க்க முடியலை, முன்னேற்றம்னு ஒன்று பார்க்க முடியலை. என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியலை. நான் படிக்கிற படிப்புக்கும் கடின உழைப்புக்கும் நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், இன்றைக்கி தரையில் கிடக்கிறேன், குப்பமேட்டில் கிடக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஏன்னு புரியாது. ஆனால் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நீ தூஷிச்சியன்னா, அவங்கள கேவலமாக பேசினியன்னா, அவங்களுடைய மனசை நீ உடைச்சியன்னா, வேற எங்கே இருந்தும் வராது, உனக்கு வினைய நீயே சம்பாதிச்சிட்டேன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தன் தாய் தகப்பனை பார்த்து ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்று கேட்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அது ஒரு சாபம். ஏன் என்ன பெத்த? இன்னைக்கு சர்வசாதாரணமாக பிள்ளைங்க கேட்குறாங்க அப்பா அம்மாட்ட. அவர்களுடைய சாபத்தை அவர்களுடைய மூதாதையர்கள் அல்ல, இவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இவங்களுக்கு தெரிகிறது இல்லை. இன்றைக்கு இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அப்பா அம்மாவை ஒரு நாளும் நீங்கள் தூஷிக்கக்கூடாது, அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. ஏன் என்னை பற்றேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் அம்மா அப்பா நினச்சி உன்னை பெற முடியாது, பரலோகம் தீர்மானம் பண்ணினா தான் நீ இந்த உலகத்தில் பிறக்க முடியும். அதுதான் உண்மை, அதுதான் வேதம், அதுதான் நிஜம். அப்போ நீ இப்படி கேட்டீன்னா நீ ஆண்டவரை பார்த்து ஏன் என்னை பற்றிங்கன்னு கேட்கறதுக்கு அடையாளம். ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்று உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரை பார்த்து நீ கேட்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் அழகான படைப்பாய் உன்னை உருவாக்கினார், பாவமில்லாத ஒரு பிள்ளையாய் உன்னை சிருஷ்டித்தார். நீ பாவத்தில் விழுந்துட்டு, நீ துன்மார்க்கத்தில் விழுந்து துன்மார்க்கத்து நிமித்தம் சாபத்தை சம்பாதித்து உன் தலையில் நீயே மண்ணாள்ளி போட்டுட்டு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்டு ஏன் என்னை ஜனிப்பித்த, ஏன் என்னை பத்தேன்னு நீ எப்படி கேட்கலாம்? இன்னைக்கு இந்த காரியம் ஏன்னா இது சர்வசாதாரணமாக பிள்ளைகள் செய்கிற காரியம். இதை ஒரு பாவமாக நினைக்கிறது இல்லை. ஆனால் பெற்றோர்கள் அதை கண்டுக்காம சரி என் பிள்ளை தானேன்னு சும்மா விடலாம். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய மனசை ஒரு நாளும் வேதனைப்படுத்தக்கூடாது. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 27:17 சொல்லுகிறார், பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா அடுத்தவனுடைய வீட்டு எல்கைக்கும் நம்ம எல்கைக்கும் இடையில எப்படியாவது ஒரு சாணாவது எடுத்துடணும்னு நிறைய பேருக்கு ஆசை. நிறைய பேர் அந்த கல்லை தூக்கி அப்படி போட்டுருவான். அப்படி போடுறவனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறார், அவன் சபிக்கப்பட்டான். அப்படின்னா அடுத்தவனுடைய இதில் இருக்கிற ரகசியம் என்னென்னா, அடுத்தவனுடையதை நீ அபகரிக்காதே. அது எல்கைக்குரிய தூக்கி போட்டாலும் சரி, அவனுடைய வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பொருளை நீ அபகரித்தாலும் சரி, அந்த வீட்டில் உள்ள ஒரு குழந்தையை நீ அபகரித்தாலும் சரி, ஒரு வாலிப பிள்ளை அபகரித்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது. எல்லைக்குரிய நீ மாற்றாத. அப்படின்னா அடுத்தவனுக்குரியதை நீ எடுக்காத. அதுதான் உள்ளே இருக்கிற ரகசியமான ஒரு வெளிப்பாடு. அடுத்தவனுக்குரிய எந்த பொருளையோ அடுத்தவர்களுக்குரிய எந்த ஒரு வேலையையும் தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், நீ பணம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கினீன்னா அது உன்னுடைய வேலை அல்ல, இன்னொருடையதை நீ வாங்குகிறாய். அதிலிருந்து வரக்கூடிய நீ 30 வருஷம் சர்வீஸ் பண்ணால் 30 வருஷ சம்பளமும் சபிக்கப்பட்ட சம்பளம். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் வருது எங்கே போகுதுன்னு தெரியல. எப்படி வரும் தெரியும்? இன்னொருத்தனுடைய தகுதிக்கு உட்கார வைக்கப்பட வேண்டிய அந்த வேலையை நீ தான் பணம் கொடுத்து வாங்கிட்டிய, லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டிய. அதுதான் இது. அடுத்தவன் பொருளை அபகரிக்காத. இந்த வசனம் சொல்லுகிறது, பிறனுடைய எல்லைக்குறியை தூக்கி அப்புறம் வைக்காது. அந்த குறியை, அந்த கல்லை தூக்கி மாற்றாது. அப்படின்னா கல்லை தூக்கி மாற்றிட்டு இடையில இருக்கிற இடத்த நீ அபகரிக்காதேன்னு அர்த்தம். அந்த இடத்த அபகரிக்காத, அவனுடைய வேலையை நீ அபகரிக்காத. ஒரு முறை ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஒரு 8-10 லட்சம் ரூபா, ஒரு பெரும் புள்ளி, ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் ஒரு புள்ளி, ஒரு பெரிய தொகையை 10 லட்சம் ரூபாயை அவன் ஒரு வேலைக்காக கொடுத்துட்டான். இப்போ வேலையும் இல்லை, பணமும் இல்லை. இந்த சிச்சுவேஷனில் அழுதுட்டு வந்துட்டு, ஐயா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அவர் எனக்காக எடுக்கிற முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு என்கிட்ட வரான். 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், லஞ்சம் கொடுத்தாச்சு. லஞ்சம் கொடுத்த அந்த மனுஷன் எடுக்கிற முயற்சியை நான் ஆசீர்வதிக்கணுமா, அந்த வேலை இவனுக்கு வரணுமா? நான் சொன்னேன், இலவசமாக உனக்கு வேலை கிடைக்கிறது தான் நான் ஜெபம் பண்ணுவேன். நீ லஞ்சம் கொடுத்தீன்னா இன்னொருத்தனுக்கு போக வேண்டிய வேலையை இவனை பாவம் செய்கிறதுக்கு நீ தூண்டுற. அப்படி நான் ஜெபம் பண்ண மாட்டேன் தம்பி. இல்லையா இப்போ வந்துடுது, நாளைக்கு வருது, நாளை கழித்து வருது, இன்றைக்கி நைட்டு உள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. நான் சொன்னேன், இந்த உலகமே அழிகிறது வரைக்கும் அவன் இதே பதில் தான் சொல்லுவான், உனக்கு வேலை வராது,
அதனால் நீ இதை எதிர்பார்த்துட்டு இருக்காத, நீயா கடினமாக உழைச்சி ஒரு எக்ஸாம் எழுது, ஆண்டவர் எனக்கு இலவசமாக வேலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அரசாங்க வேலை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக எக்ஸாம் எழுதி பிள்ளைங்க வர்றாங்கடா. அதுக்காக நீ அந்த காலத்தில் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீ 20 வருஷம் 15 வருஷம் காத்திருந்து வேலைக்கு போக வேண்டாம். இந்த சின்ன வயசில் பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வேணா ஒன்று பண்ணு, ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் போயிட்டு நீ எக்ஸாம் கோச்சிங் சென்டரில் போய் நல்லா கடினமாக உழைச்சிட்டு நீ எக்ஸாம் எழுது, உனக்கு இலவசமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 அப்போ நெருங்கி வந்துட்டு இருந்து அவன் அஞ்சன குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல சென்டரில் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, நல்லா ஜோம் பண்ணு, அங்கே ஜோம் பண்ணி அனுப்புகிற, மங்கள வார்த்தையை கொடுக்குற, அந்த வார்த்தை கண்டிப்பாக உனக்கு மனு உருவாகும். நீ ராங் ரூட்டில் ட்ரை பண்ணினா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கு நான் வேணா ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாட்டாவது அவன் கொடுக்கணும்னு. அதுவும் அப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட எல்லாம் பணம் போயிடுச்சுன்னா பணம் வராது. ஹல்லேலூயா. நிறைய பேர் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போனால் அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆமென். அதுக்கு ஜெபம் பண்ணி உனக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த தம்பி சொன்னான், ஐயா நான் 4 வாட்டி ஏற்கனவே எழுதுறேன், எனக்கு கிடைக்கல. ஏன்டா 5வது வாட்டி கிடைக்காதுன்னு நீ நினைக்கிற? உன் அவிசுவாசத்தை தூக்கி முதல்ல குப்பையில் போடு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறான், நீ என்னால் செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நான் விண்ணப்பிக்கிறேன்னு சொன்னான். அதனால அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. இப்போ நீ விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு உடனடி அவர் சின்ன வேலைக்கு எங்கே போயிட்டு இருந்தான், ரிசைன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் போய் அவன் அந்த குரூப் 2க்காக வேண்டி அவன் படிக்க ஆரம்பித்தான். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அந்த குரூப் 2ல் அவன் பாஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தாசில்தார் போஸ்ட்டில் இருக்கான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அந்த காலத்திலெல்லாம் தாசில்தார் போஸ்டெல்லாம் வேணும்னா 25 வருஷம் 30 வருஷம் அவன் சர்வீஸ் பண்ணி அந்த சீனியாரிட்டியில் வர, இன்றைக்கி இவனுக்கு வயசே 24 வயசில் இன்றைக்கி அவன் ஒரு தாசில்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ குரூப் 1 குரூப் 2 எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவி, ஆர்டிஓ பதவி, பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவி, பிடிஓ பதவி, இப்படி தான் இருக்குது எல்லா பிள்ளைகளுக்கும். சின்ன வயசில் அந்த பிள்ளைகள் இன்றைக்கி நல்ல டாப் பொசிஷனில் வர்றாங்க. ஆமென். ஒரு முறை ஹோலி லேண்டுக்கு என் கூட ஒரு மகள் வந்த சின்ன பிள்ளை தான். அந்த நாட்களில் காஞ்சிபுரத்தில் கலெக்டராக அவளை போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஐஏஎஸ் முடித்து அவளை அங்கே போட்டிருந்தாங்க, அசிஸ்டன்ட் கலெக்டராக போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எமிக்ரேஷனில் ரிட்டர்ன் வர்றோம், நாங்கள் எல்லாம் அப்படி க்யூவில் நிற்கிறோம். அவளை மட்டும் கூப்பிட்டுருப்போம். அவள் இவ்வளோன்னு இருக்கிற ஒரு சுடிதார் போட்டு 10 நாள் என் கூடயே சுற்றிட்டு இருந்தா ஹோலிலேண்டில். அவளுக்கு பின்னால் ஃபைலில் தூக்கிட்டு இப்படி ஒரு இந்த கோர்ட்டில் இவங்களுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் போட்டு வெள்ளை இதெல்லாம் போட்டு ஒருத்தர் வராருல, அது மாதிரி அவருக்கு பேர் என்ன சொன்னால் ஜமீனாரா என்ன ஜபேதாரா? ஆமாம். அப்படி ஒருத்தர் நிற்கிறாரு. ஒருத்தர் ஃபைலை தூக்கிட்டு மேடம் 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 சொல்லிட்டு அவங்களுக்கு க்ரீன் லைனில் கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. 23 வயசு பிள்ளை. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அங்கே இருக்கும் பொழுது 10 நாள் ஒரு பெருமையை அவளிடத்தில் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். குறுக்கு வழியில் தேடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தவன் இடத்தை அபகரிக்கிறத ஒன்று தான், அடுத்தவனுடைய வேலையை அபகரிக்கிறத ஒன்று தான். கடைசியாக பணம் வந்துச்சான்னு நிறைய பேருக்கு கேள்வி. திடீர்னு ஒரு நாள் அவன் ஃபோன் பண்ணான். அந்த பர்டிகுலர் ஆள் ஃபோன் பண்ணி, தம்பி எனக்கு தூக்கம் வரல, என்னைக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கினோன்னு அது வரைக்கும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு தூக்கம் வரலடா, வந்து பணத்தை வாங்கிட்டு போடான்னு மொத்தமாக கையில் கொடுத்துட்டா. எல்லாரும் சொன்னாங்களா, எப்படா உனக்கு இந்த பணம் வந்துச்சு? அந்த மனுஷங்கிட்ட போனால் வரவே வராது, வரவழைக்கிறவர் ஆண்டவர். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் அடுத்தவனுக்குரியதை நீங்கள் ஆசைப்படக்கூடாது. இது மாதிரி 1000 சாட்சி சொல்ல. எவ்வளோ பிள்ளைகள் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் நல்ல நிலைமையில் நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க. கடின உழைப்பு, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி எழுதுங்க, தப்பே கிடையாது. ஒரு பைசா யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆண்டவர் இலவசமாய் வேலை கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ துன்மார்க்கத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வந்துடணும். துன்மார்க்கம் ஒரு மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வரும். அடுத்தபடியாக
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபங்கள் வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனானேயானால், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் கீழே சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கு. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்ப, வெளிநாட்டுக்கு போனாலும் சபிக்கப்பட்டிருப்ப, உன் கூடைய மாப்பிசை தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும், உன் கற்பத்தின் கனி உனக்கு பிள்ளை கிடைக்காது, நிலத்தின் கனி கிடைக்காது, மாடுகளின் பெருக்கம் கிடைக்காது, மந்தைகளிலே சாபம் இருக்கும், நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு லிஸ்ட் ஆஃப் சாபங்கள். இந்த லிஸ்ட் ஆஃப் சாபங்கள் ஒரு மனுஷனுக்கு அவனாவே விலை கொடுத்து வாங்குறான். எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனானே. ஆனால் அதே அதிகாரத்தில் அதுக்கு முன்னால அதே உபாகமம் 28ல் 1லேருந்து கொஞ்சம் வசனங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும், நிலத்தின் கனி கிடைக்கும், மந்தைகள் பெருக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ரெண்டும் ஒரே அதிகாரத்தில் இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்றார். நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒழுங்கு மரியாதையாக நடந்தேன்னா நீ பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட, வெளிநாட்டுக்கோ வெளி தேசத்துக்கோ கிராமத்துக்கோ எங்கே போனாலும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். மாப்பி செய்கிற தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன், நீ கடன் வாங்க மாட்ட, அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய கற்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளை செல்வங்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் அடுக்கடுக்கடுக்காக சொல்கிறாரு. எப்போ? ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆனால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவேயானால் அப்பொழுது கீழே சொல்லப்படும் சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் வந்து உன்மேல் இறங்கி அது உனக்கு பலிக்கும். ஆனால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலைன்னா சாபங்கள் உன்மேல் வந்து இறங்கி அவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். எது வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? ரெண்டும் ஒரே அதிகாரத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் என் வாழ்க்கையில் சாபங்கள் வருகிறது. அப்படின்னா இன்னைக்கு பிறகு உம்முடைய நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கினவர் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி வாழ்ந்து இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது தெளிவாக எழுதியிருக்கார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் அந்த மரத்தில் இயேசு தொங்கினதினால நியாயப்பிரமாணத்தின் சாபம். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நீ செய்ததன் நிமித்தம் வந்த சாபங்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்கிறார். இதுக்கு மேலே ஆண்டவருடைய கற்பனைகளை அவமதிக்கிறதோ, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எந்த ஊரில் போனாலும் நீ படைச்சிக்கோ. அதான், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியூரில் போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. அல்லேலூயா. எங்கே போனாலும் நீ தான் ராஜா. ஆமேன். ஏன்னா உலக ராஜா உன் கூட வந்தாருன்னா நீ ராஜா. ஆமேன். ராஜாதி ராஜா ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் நீ தான் ராஜா. நான் பிஸ்னஸ் பண்ணுற காலங்களில் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பொதுவாக கார் டீலர் ஆஃபீஸெல்லாம் அந்த காலத்தில் டி நகரில் இருந்து இப்போ எல்லாமே எந்த இடம், அது எந்த இடத்துல இருக்குப்பா கார் யூஸ்டு கார் ஷோரூம் எல்லாம் இப்போ குளத்தூர் இப்போ குளத்தூர் போயிடுச்சு. அப்போது டி நகர் ஃபுல்லாக சுற்றி கார் ஆஃபீஸ் இருக்கும் பொழுது, கோடம்பாக்கத்தில் எல்லாம் இருக்கும்போது நான் மட்டும் அடையாரில் கார் ஆஃபீஸ் வச்சுருப்பேன். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, அடையார் பக்கம்தான் காற்றடிக்குது. ஏன்னா காற்றடிக்க வைக்கிற இயேசு அங்கே இருக்கிறார். ஆமே. ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆஃபீஸ் லீவு, சரியா? கார் ஆஃபீஸ் லீவ் விட்டுருவேன். நல்ல ஊழியெல்லாம் செய்துட்டு திங்கக்கிழமை உட்காருவேன். நம்ம ஆளுங்க வந்து இப்போ டீனர் வந்தாச்சுன்னா ஒரே இடத்துல ஒரே கொஞ்ச நேரத்தில் நிறைய ஷோரூம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் நிறைய சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கும், சரியா?
ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் புருஷன் பொண்டாட்டி எல்லாம் லீவில் இருப்பாங்க, பிள்ளைங்க லீவில் இருப்பாங்க, வந்தால் பார்த்தாங்க, முடிவெடுப்பாங்க, கார் வாங்குவாங்க. இது பொதுவாக மக்களுடைய யூஸ்டு கார் ஷோரூம் வச்சுருக்கிறவுடைய கணிப்பு. அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க, நீ என்ன பைத்தியக்காரனாக இருக்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரம் நடக்கும். எனக்கு அப்படி வியாபாரம் தேவையில்லை. அல்லேலூயா. நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சுற்றிடுவாங்க. திங்கக்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு வந்து, எதுக்கு அடையாறு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு அதை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். இவங்க 10 கடை யாருன்னா இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. 11வது ஒரு கடை அவங்க மனசில் இருக்கும், அங்கே போய் தான் எடுப்பாங்க. அல்லேலூயா. அங்கே போகும்போது இதுக்கு மேலே அங்கே போயாச்சுன்னா விலையை ஏற்றிடுவான்னு, அதனால் இங்கேயே வாங்குவோன்னு முடிவெடுத்துருவாங்க. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. திங்கக்கிழமை காலையில் உட்காந்துருப்பேன், மடன்னு இருக்கு. அப்போ தான் எங்கள் ஃபீல்டில் சொல்லுவாங்க, ஸ்டீஃபன் காட்டில் தான் இப்போ மழைன்னுவாங்க. இன்றைக்கி பிறகு உங்கள் காட்டில் மழைன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வீட்டில் மழைன்னு ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீ எல்லாரும் மீன் பிடிக்கிற இடத்துல மீன் பிடிக்கணும்னு தேவையில்லை. நீ பட்டணத்தில் தான் மீன் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வெளியிலேயே மீன் பிடிச்சேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நீ ஒரு கிராமத்தில் போய் மீன் பிடிச்சாலும் நான் உனக்கு அங்கே அறுவடையை தருவேன்னு சொல்கிறார். ஆமேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் வாழ்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதனால நான் சாபத்தை என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, மூதாதையுடைய சாபத்தை எல்லாம் முறிச்சிடுவோம் நம்ம ஜெபம் பண்ணி. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம சாபத்தை சம்பாதிக்கிறேன்னு நமக்கே தெரியலை. அதுக்காக தான் இன்றைக்கு இந்த ஐ ஓப்பனிங்காக இந்த காரியத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், இன்றைக்கு இயேசு உனக்காக மரத்திலே தொங்கி இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நீங்களாக்கி உன்னை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதற்கு நீங்களாக்கி உன்னை மீட்டு கொண்டார். இதுதான் இன்றைக்கி மங்கள வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் எழும்பி நின்று கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சாப வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இந்த இடத்துல இருந்து போன ஆண்டவரே. எல்லாம் அப்படி எழும்பி நில்லுங்க. நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அதுக்கு பிறகு காணிக்கை பகுதி இருக்கிறது. காணிக்கை பகுதி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். யாரும் முண்டி அடிக்க வேண்டாம். எத்தனை மணி ஆனாலும் ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவேன். கொஞ்சம் நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கனம் பண்ணி இங்கே பொறுமையாக இருந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த காணிக்கை பகுதி இருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த திரளான ஜனங்களை நீர் நேசித்து என் பிள்ளைகளுக்காக நீர் சிலுவையிலே சாபமாகி இவருடைய எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நீர் நீக்கி என் பிள்ளைகளை மீட்டெடுத்தீர். உமக்கு நன்றி. நீர் மீட்டெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய சாபங்களுக்கு இன்றைக்கு முடிவு வந்தது. இது ஒன்றே எங்களுக்கு போதாம்ப்பா. அதை தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகளுடைய வீட்டிற்குள்ளே வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய வீட்டிலே என்னை சாபங்கள் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதங்கள் தங்கும்படிக்கு என் பிள்ளைகள் துன்மார்க்கத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்வார்களாக. அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள், கடன்கள், பஞ்சங்கள் எல்லாம் இன்றைக்கு முறிக்கப்பட்டு இவர்கள் வீட்டிலே, நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இனி ஆசீர்வாதங்கள் தங்கட்டும், செல்வங்கள் தங்கட்டும், அபிஷேகம் தங்கட்டும், செல்வாக்குகள் வரங்கள் பெருகும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபங்கள் இருக்கும். ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்தால் பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாயிருக்கும். அடுக்கடுக்காய் சொன்ன தேவனே, இன்றைக்கு பிறகு தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்த ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக, இவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாவதாக, இவருடைய தரித்திரங்கள் எல்லாம் முடிவுக்கு வருவதாக, அடைக்கப்பட்ட கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, இவருடைய மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களிலே குறைராதிருப்பதாக, தடைப்பட்டிருக்கிற நல்ல சுப காரியங்கள் நடப்பதாக, சொந்த வீடு வாசலை என் பிள்ளைகளுக்கு கட்டித்தருவீராக, பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைக்கப்படுவதாக, வல்லமையின் வர்றங்களினாலே என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, இந்த 40 நாள் சிலுவை தியான கூட்டங்களிலே ஒரு பெருத்த ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும அறுவடை எங்களுடைய ஏலிம் திருச்சபைக்கு கிடைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய அருமையான பாஸ்டர் ஆஸ்பான் அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த பல லட்சம் செலவு பண்ணி இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து விசேஷித்த ஊழியர்களை கொண்டு வந்தார்களோ அதனுடைய பலனை 40 நாளிலே கண்டு கர்த்தருக்குள்ளே கழிகூற கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த சபை வளங்கொண்டும் இடங்கொண்டு பெருகட்டும். சபையிலே இன்னும் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வாரும். சபையின் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்குவீராக. ரீமா ஹந்தாலா ராபா ஷியாக்க ரபா ஷியாதரபா. பாஸ்டர் ஆஸ்பான் குடும்பத்திற்காக நன்றி. தம்பி ஜோஷுவா குடும்பத்திற்காக நன்றி. ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். சபீனா குடும்பத்திற்காய் நன்றி. ட்விங்கிள் குடும்பத்திற்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் விரும்பி வந்தது அத்தனையும் தாரம். சுகபத்திரமாய் பிள்ளைகளை அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீடுகளிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.